இந்த உலகத்தில் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும். மூஞ்சி பத்தி அவனுக்கு பழைய 5 காசு மாதிரி. நானும் என் லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும் மச்சான். நீதல்டா சாதிக்க உங்களுக்கு என்ன தெரியும்? நான் நல்லாவும் படிக்கல. ஸோ ஒரு மாதிரி சுமாரா படிக்கும் பொழுது என்னன்னா நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். அப்போ விட்டுட்டேன். இப்போ தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்போ நாங்கெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? புதுசா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எல்லாருமே கேட்குற கேள்விதான் மஸ்ட். இங்க அது ஈஸியா கேட்டுருவாங்க, உனக்கு ஏன்பா இந்த வேலை, நீ இப்படியே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி. அது தெரியல, சில மனசு மட்டும் அப்படியே இருக்கணும்னு தோணாது, இதை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தோணும். அதுவே ஃபர்ஸ்ட் சக்சஸ் தான் நினைக்கிறேன். இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது. ஜெயிக்கும் போது ஒரு அணியா நிக்கிற மாதிரி தெரியும், தோக்கும் போது தான் தனியா நிக்கிறோன்றது புரியும். ஆனா தோக்குறதோ இல்ல தனியா நிக்கிறதோ பிரச்சனை இல்ல, நிக்கிறோன்றதுதான் பிரச்சனை. நான் நிக்கிறேன். உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க, உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு. அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன், அவ்வளவுதான். இங்க இவங்க தான் இதை தான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. இன்னார் இந்த வேலையை தான் செய்யணுங்கிறதெல்லாம் எப்பயோ மாறிடுச்சு. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், யார் வேணா என்ன வேணா ஆகலாம். குருவி கூடுகிட்ட ஆசைப்படலாம், ஓவரங்கிட்ட ஆசைப்படாது. டிவி தவிர நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஆன மாதிரி, பஸ் கண்டக்டர் நமக்குலாம் சூப்பர் ஸ்டார் ஆன மாதிரி. முடியும் நம்மனா யார் வேணா என்ன வேணா ஆகலான்னு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா வேற எவன் பேச்சையும் கேட்காதீங்க, உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, நீங்க ஜெயிப்பீங்க, அவ்வளவுதான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. ஹார்ட் ஒர்க் இல்லாம இங்க சான்ஸே கிடையாது. யார் இங்க லைஃப்ல முன்னேறி இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் ரீசன் ஹார்ட் ஒர்க். உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒன்னே ஒண்ணுதான், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு